அம்பிகை அம்மன் சக்தி தேவதை பராசக்தி என்று பலவிதமான சொற்களால் அழைக்கப்படுகின்ற அந்த பராசக்தி தேவியானவள் மிகவும் வரப்பிரசாதி. அம்மா என்று அழைத்தவுடனே ஓடி வந்து நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய தாயுள்ளம் நிறைந்த தயாபரிய அம்பிகை. சக்தி என்று சொன்னால் ரொம்ப முக்கியம். நமக்கெல்லாம் இந்த உலகம் இயங்குகிறது. இந்த உலகம் எப்படி இயங்குகிறது? ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியின் அடிப்படையிலே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தி தான் ஒரு மகா சக்தி. நம்மை எல்லாரையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மகா சக்திக்கு தான் பராசக்தி என்று நமது முன்னோர்கள் முனி புங்கவர்கள் பெயர் இட்டிருக்கிறார்கள். அந்த பராசக்தியானவள் எல்லோரிலும் இருந்து பிரம்மனிடம், படைப்பு கடவுளான பிரம்மனிடம் படைப்பு சக்தியாக இருந்து சிருஷ்டி தத்துவத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறாள். அந்த பராசக்தியானவள் மகாவிஷ்ணுவிடம் காக்கும் சக்தியாக இருந்து நம்ம எல்லாம், இந்த உலகத்தை எல்லாம் காக்கும் கடவுளாக அந்த மகாவிஷ்ணுவுக்கு சக்தி கொடுத்து இயக்கிக் கொண்டிருக்கிறார். அதே போல அந்த பராசக்தி, அந்த மகாசக்தியானவள் ஈஸ்வரிடத்திலே சம்ஹார சக்தியாக இருந்து இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள். அப்படி இந்த உலகம் இயங்க சக்தி தேவை. அந்த சக்தியை நாம் சக்தி தேவதையாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை அம்மனாக, தாயாக நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். கிராமங்களிலே பார்க்கிறோம், காத்தாயி என்கிற ஒரு தெய்வம் உண்டு. காத்யாயினி என்கிற அந்த தேவதை தான் காத்தாயி என்கிற பெயரிலே நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். பேச்சாயி என்ற ஒரு தேவதை உண்டு. வாக்கு தேவதை என்று சொல்லுவார்கள். அந்த வாக் தேவதை பேச்சாயி என்ற பெயரிலே நாம் வழிபட்டுக் கொண்டு வருகிறோம். மழைக்கு பெயர் மாரி என்று பெயர். இந்த உலகம் செழிக்க, நமக்கெல்லாம் உணவு கிடைக்க அந்த மழை தேவை. மாதம் மும்மாரி மழை பொழிய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி நமக்கு மழை தேவை. அந்த மழையை குறிக்கும் கடவுளாக மாரி என்று நாம் சொல்லுகிறோம். மாரியம்மன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மழைக்கான கடவுளாக அந்த சக்தி தேவதையை நாம் வழிபட்டுக் கொண்டு வருகிறோம். இது பன்னெடுங்காலமாக நாம் இந்த வழிபாடுகளை நடத்தி கொண்டு வருகிறோம். அப்படி சக்தி தேவதையை நாம் தாயாக உருவகப்படுத்தி வழிபட்டுக் கொண்டு வருகிறோம். அந்த சக்தி தேவதை தாயாக இருப்பவள் தயாபரி, தாயுள்ளம் கொண்டாள். அம்மா என்று நாம் அழைத்த உடனே ஓடி வந்து நம்மளுடைய துன்பங்களை கை கொடுத்து துன்பங்களிலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வந்து விடுவாள். அதை பற்றிய சிந்தனை தான் இன்றைய இந்த சொற்பொழிவிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். தேவி பாகவதம் என்கிற ஒரு அருமையான புராணம் உண்டு. அந்த தேவி பாகவதத்திலே பலவிதமான அம்பிகையின் பிரபாவங்கள், அம்பிகையின் திருவிளையாடல்கள் பற்றி சொல்லப்படுகின்றது. அதிலே சில திருவிளையாடல்களை, அம்பிகை நடத்திய திருவிளையாடல்களை நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். அம்பிகை அழைத்தவுடன் தேவி மகாத்மியம் என்கிற ஒரு நூல் உண்டு. அந்த தேவி மகாத்மியத்திலே அம்பிகை சொல்கிறாள், என்னை நினைத்த மாத்திரத்திலே சங்கடம் இருக்கிறது, அம்மா என்னை வந்து காப்பாற்று என்று பிரார்த்தனை கூட சொல்ல கூட வேண்டாமா.
நினைத்தாலே வரும். நரோ முச்சேத சங்கடா, என்னை நினைத்த உடனே நான் வருகிறேன், உங்களை காப்பாற்றுகிறேன் என்று வாக்குதத்தம் செய்திருக்கிறாள் அம்பாள். இந்த கதையை தான் நாம பார்க்க போகிறோம். தேவி பாகவதத்திலே ரொம்ப முக்கியமான 2-3 கதைகளை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். நினைத்த மாத்திரத்திலே எந்த நேரத்திலும் உடனடியாக வந்து, அது அன்று புராண காலத்திலும் இல்லை, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அம்பாள் ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் மிகவும் சிறப்பாக நமக்கு நடத்தி கொண்டு வருகிறாள். இன்றைய தினம் இன்றும் கூட திருவிளையாடல்களை அம்பாள் நிகழ்த்துகிறாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அனுபவித்து அந்த உபாசித்து அந்த நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்களுக்கு நலன்களை அம்பாள் இன்றும் நடத்தி கொண்டு வருகிறாள். அப்படி தேவி பாகவதத்திலே ஒரு முக்கியமான கதை நாம் பார்க்க போகிறோம். சத்தியவிரதன் கதை என்று அந்த கதைக்கு பெயர். கோசல நாடு என்று ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டிலே தேவதத்தன் என்கிற ஒரு அந்தணன் இருந்தான். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் அவனுக்கு இல்லை. ஜோதிடர்களை பல கோயில்களுக்கு போகிறான், பிரார்த்தனை செய்கிறான், ஒரு ஜோதிடரை பார்க்கிறான். அந்த ஜோதிடர் அவர்கள் இருவரின் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்துவிட்டு புத்திர தோஷம் இருக்கிறது, அந்த புத்திர தோஷத்துக்காக பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று இந்த தேவதத்தன் கேட்கிறார். அந்த ஜாதகத்தை, அந்த கணவன் மனைவி இருவரின் ஜாதகத்தையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு சொல்கிறான், உங்கள் இல்லத்திலே 4 வேதங்களின் மந்திரங்களும் ஒலிக்க வேண்டும். சரி, என்னைக்கு என்று அந்த 4 வேத பாராயணங்கள் வைக்க வேண்டும் என்று இந்த தேவதத்தன் கேட்கிறான். அப்பொழுது அந்த ஜோதிடன் சொன்னான், ஒரு நாள் குறித்து கொடுக்கிறான். இன்றைய நாள், இந்த நாளிலே உங்கள் வீட்டிலே அந்த 4 வேதங்களையும் ஒலிக்க வேண்டும். 4 வேத மந்திரங்களின் சப்தங்களும் உங்கள் வீட்டிலே ஒலித்ததென்றால் உனக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்று அந்த ஜோதிடன் சொன்னான். அது மாதிரி அந்த ஜோதிடன் குறித்து கொடுத்த அந்த நாளிலே அந்த 4 வேதங்களை பாராயணம் செய்வதற்காக வேதியர்கள் வந்திருந்தார்கள். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்கிற 4 வேத பாராயணம் செய்வதற்காக வேதியர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். வேதம் படித்த வேதியர்கள் வந்திருக்கிறார்கள். ருக்வேத பாராயணம் நடந்து முடிந்தது. யஜுர்வேத பாராயணம் நடந்து முடிந்தது. இப்போது சாமவேதம் பாராயணம் பண்ண வேண்டும். இந்த சாமவேத பாராயணம் ராகமாக இருக்கும். வேதங்களிலே நான் சாமமாக இருக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதையிலே சொல்கிறார். அப்படி சாமவேதம், இன்றைய கர்நாடக இசை என்று சொல்கிறோமே, அதற்கெல்லாம் முன்னோடியாக இருப்பது இந்த சாமவேதம். அதிலே தான் இசையாக இறைவனை தொழுவும் அந்த மந்திரங்கள் சாமவேதத்தில் இருக்கிறது. இசைக்கு இறைவன் இறங்கி வருவான், இசையாலே இறைவனை அசைத்து விடலாம் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தன்னை மறந்து பாடுகிற அந்த இசையிலே, தன்னுடைய நாபிக் கமலத்தில் இருந்து தன்னை மறந்து மெய்மறந்து பாடுகிற அந்த இசையிலே லயித்து அந்த இறைவன் அசைந்து இறங்கி வருவான் என்று நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சாமவேதம் பாராயணம் செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த சாமவேதம் பாராயணம் செய்வதற்காக வந்திருப்பவர் யார் தெரியுமா? ஒரு வயதான வயோதிகர். சாமவேதம் பாராயணம் செய்ய வேண்டும் என்றால் மூச்சை அடக்கி பாட வேண்டும். வயதான வயோதிகர் அந்த பாராயணம் செய்யும் போது மூச்சை விட்டு விட்டு தடுமாறி பாராயணம் செய்து கொண்டிருந்தாராம். தேவதத்தனுக்கு கோபம் வந்து விட்டது. அடாடா,
குழந்தை வேண்டும், புத்திர பாக்கியம் வேண்டும் என்று ஜோதிடர் சொன்ன பரிகாரத்தின் அடிப்படையிலே நாம் இங்கே பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சாமவேதம் பாராயணம் செய்ய வேண்டிய, இந்த சாமவேதத்தை ஒலிக்க வேண்டிய இந்த வேதியர் தடுமாறி 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 ஒலிக்கிறாரே, பரிகார தோஷம் ஏற்பட்டு விடுமா, அந்த பரிகாரத்தில் குற்றம் ஏற்படுவான், தாபப்படுகிறான், துடித்து போகிறான், தவித்து போகிறான், கோபம் வந்து விட்டது. அந்த வயதான வேதியரை கடிந்து கொள்கிறான். ஐயா, எதற்கு நான் இந்த பாராயணம் செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? புத்திர பாக்கியம் வேண்டும் என்பதற்காக ஜோதிடர் சொன்ன பரிகாரத்தின் அடிப்படையிலே 4 வேதங்கள் படித்த வேதியர்களை இங்கே அழைத்து பாராயணத்திற்கு அழைத்திருக்கிறேன். ருக்வேத பாராயணம் செய்தார்கள், மனது திருப்தியாக இருந்தது. எதிர்வேத பாராயணம் செய்தார்கள், மனது திருப்தியாக இருந்தது. சாமவேத பாராயணம் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் அதை இசையாக பாட வேண்டும். பாடுகிற நேரத்தில் மூச்சை விட்டு விட்டு தடுமாறி தடுமாறி அந்த மந்திரங்களை ஒலிக்கிறீர்களே என்று கடிந்து கொள்கிறான். கோபத்திலே கொஞ்சம் வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை, தடிமையான வார்த்தைகளை அந்த வயோதிகர், வயதான வேதம் படித்த அந்த வேதியரை பார்த்து சொல்லிவிடுகிறான். அந்த வேதியர் வருத்தப்பட்டு விட்டார். மெதுவாக சொன்னார், ஐயா, உண்மைதான், வயது உதிர்ந்து போய்விட்டது. ஒல்லியான தேகம் எனக்கு. ஏன் தெரியுமா? என் வீட்டிலே வறுமை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாத வறுமை என் வீட்டிலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்போது நீ கொடுத்து, நான் சொல்ல உடனே நீ எனக்கு சம்பாவனை செய்வாய் தெரியுமா? அதை எடுத்து கொண்டு போய் தான் என் மனைவியிடம் கொடுத்து அடுப்பெரித்து உலை வைத்து சாப்பிட வேண்டிய அந்த வறுமையான நேரத்திலே நான் பாட வந்திருக்கிறேன், இந்த மந்திரத்தை சொல்ல வந்திருக்கேன். நீ கொடுக்கிற அந்த சம்பாவனை, நீ கொடுக்கிற அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அந்த கட்டாயத்திலே நான் இருக்கிறேன். வயோதிகன் என்றும் பார்க்காமல், என்னுடைய குடும்ப சூழலில் பார்க்காமல், கற்றறிந்த நடையிலே, கற்றறிந்த அவையிலே என்னை அவமானப்படுத்தி விட்டாய். மனதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறேன். இருந்தாலும் அவமானப்படுத்தியதற்காக குழந்தை வேண்டும் என்று நீ பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்கும், ஆனால் மூடனாக பிறக்கும் என்று சபித்து விடுகிறார். கொஞ்ச நேரத்திலே அந்த தேவதத்தனுக்கு கோபம் அடங்கி விடுகிறது, இவருக்கும் கோபம் அடங்கி விடுகிறது. ஆண்டோர்கள் கோபம் சனத்திலே வந்து போய்விடும் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த தேவதத்தனின் கோபமும் அடங்கிவிட்டது. அந்த வயோதிகர், அந்த வேதியரின் கோபமும் அடங்கிவிட்டது. இப்போது கேட்டான், ஐயா, தவறு செய்து விட்டேன். நீங்கள் வேதம் படித்தவர் சபித்து விட்டீர்கள். இந்த சாபத்துக்கு விமோசனம் இல்லையா? கவலைப்படாதே, அம்பிகையின் அருளால் அதற்கான நேரம் வரும் என்று சொல்கிறார். சரியான காலம் வந்தது. அந்த தேவதத்த மனைவிக்கு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது. அது பருவம் வந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். எந்த ஞானமும் இல்லாமல் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். ரொம்ப முக்கியமான இடம் பார்க்க போகிறோம். அம்பாள் திருவிளையாடல் நடத்த போகிற ஒரு அருமையான கட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போகிறோம். எதுவுமே அவனுக்கு தெரியல. அந்த மாதிரி குழந்தை வேணும்னு வருத்தப்பட்டு பிரார்த்தனை செய்தும் குழந்தை பிறந்தது. இப்படி மூடனாக பிறந்து விட்டதே, மற்றவர்கள் எல்லாம் முற்றார்கள், உறவினர்கள், ஊரார்கள் அனைவரும் கேலிக்கு ஆளாய்விட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டு இந்த தேவதத்தை அவன் மனைவி வருத்தப்படுகிறார்கள். இந்த வருத்தம் இந்த குழந்தை ஒரு 15-16 வயது ஆகும் போது அவனுக்கு தெரிய வருகிறது, அடாடா, நமக்கு ஒரு ஞானமுமே இல்லையே, எது சொல்லி கொடுத்தாலும் நமக்கு நம்ம மூளையில ஏற மாட்டேங்குதே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. நம்மளுடைய இந்த மூடத்தன்மையை பார்த்து நம்மளுடைய பெற்றோர்களும் நம்மளை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே என்று நினைத்தவன் என்ன செய்கிறான், சரி, இனி இந்த ஊரிலே இருந்தால் நமக்கு மரியாதை கிடைக்காது, எங்கள் அம்மா அப்பாவுக்கும்
என்னை பார்த்து பார்த்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதனாலே காட்டுக்கு சென்று விடுவோம் என்று காட்டுக்கு சென்று விடுகிறார், கானகத்துக்கு சென்று விடுகிறார். அங்கே சென்று ஒரு சங்கல்பம் செய்து கொள்கிறான், உறுதி எடுத்துக் கொள்கிறான். இனி சத்தியம்தான் பேசுவேன், எந்த நேரத்திலையும் உண்மையை தவிர வேற ஏதோ பேச மாட்டேன் என்கிற உறுதி எடுத்துக் கொள்கிறான், சபதம் செய்துகிறான். அதனால்தான் அவனுக்கு பேரு சத்திய விரதன் என்று பெயர். எந்த நேரத்திலையும் எந்த சூழலிலும் உயிர் போகிற நேரத்திலே கூட உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன் என்று அவன் சங்கல்பம் செய்து கொள்கிறான். உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சில ஆண்டுகள் கழிந்து போகின்றன. அம்பாள் அந்த தேவியானவள் இப்போது திருவிளையாடல் செய்வதற்கு திருவுள்ளம் கொண்டு விட்டார். அதற்கான நேரம் காத்திருந்து அன்றைய ஒரு தினம் செலக்ட் பண்றார், தேர்ந்தெடுக்கிறார். அந்த கானகத்திலே ஒரு வேடன் வருகிறான். வேட்டையாடுவது அவன் தொழில். ஒரு கொழுத்த பன்றியை பார்க்கிறான். வில்லிலே நாணிலே அம்பு போட்டு அந்த பன்றியை பார்த்து அந்த அம்பை விடுகிறான். அந்த பன்றியை தைத்து விடுகிறது அந்த அம்பு. அம்பாளை உபாசிப்பவர்களை அம்பாள் எந்த நேரத்திலும் கைவிடுவதில்லை. அதை இப்பொழுது இந்த கதை வாயிலாக நான் தெரிந்து, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அம்பாள் சொல்கிறார் தேவி மகாத்மியத்தில், நான் உங்களின் நிழல் போல இருக்கிறேன். யா தேவி சர்வபூதேஷு சாயா ரூபேணன், சாயான நிழல், உங்களின் நிழல் போல எந்த நேரத்திலும் பகல் இரவு எந்த நேரத்திலையும் நான் உங்களை விட்டு பிரிவதில்லை. உங்களுக்கு எந்த சங்கடம் என்று நினைத்தால் உடனடியாக நான் அங்கே வந்து விடுவேன், உங்களை கை தூக்கி விடுவேன் என்பது அந்த தேவி மகாத்மியத்தில் அம்பாள் சொல்கிற ஒரு முக்கியமான கருத்து. அதை இங்கே பார்க்க போகிறோம். அப்படி அந்த வேடன் வந்தான். காட்டிலே அந்த ஒரு கொழுத்த பன்றியை பார்த்தான். வில்லிலே நாணை பூட்டி அம்பை எய்து அந்த பன்றியை நோக்கி விட்டான். அந்த அம்பு வேகமாக சென்று அந்த பன்றியின் வயிற்றை துளைத்தது. அடிபட்டு அந்த பன்றி அவன் தப்பித்து ஓடியது. வேகமாக கானகத்துக்குள்ளே ஓடி வந்து நம்ம சத்தியவர்தன் உட்கார்ந்து இருக்கான் அந்த இடத்துல. அவனை அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் பின்னாடியால காட்டுக்குள்ள போயிடுது. கொஞ்ச நேரத்தில் அந்த வேடன் வந்தான். சத்தியவர்தன் அங்கே உட்கார்ந்து இருப்பதை பார்க்கிறான். ஐயா, நான் வேடன், வேட்டையாடுவது எனது குலத்தொழில். அப்படி இன்றைய தினம் இந்த கானகத்துக்கு வேட்டையாட வந்தேன். ஒரு கொழுத்த பன்றியை பார்த்தேன். ஆஹா, இன்று நமக்கு நல்ல வேட்டை என்று அந்த பன்றியை பார்த்து வில்லிலே நான் பூட்டி அம்பை இழுத்து அதை குறிபார்த்து அடித்தேன். அந்த அம்பும் அந்த பன்றியை தைத்தது, தப்பித்து ஓடி வந்தது, இந்த பக்கமாக வந்தது. நீர் பார்த்தீரா? நீங்கள் சத்தியவர்தன் என்று ஊரார் மற்றவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? உண்மையை தவிர நீங்கள் எதுவும் பேச மாட்டீர்கள் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், அந்த பன்றி இங்கே வந்ததா இல்லையா? வந்ததுன்னு சொல்லணும், இல்ல வரலன்னு சொல்லணும். வந்ததுன்னு சொன்னா அந்த பன்றியை கொன்று விடுவான். உயிரை கொலை செய்த பாவம் இந்த சத்தியவர்தனுக்கு வரும். வரலன்னு சொன்னா, போய் சொன்னா, அந்த சத்தியம்தான் பேசுவேன் என்கிற சபதம் கெட்டு போய்விடும். உட்கார்ந்திருக்கா, என்ன செய்யறதுன்னு தெரியல. வேடனும் விடுவதாக, ஐயா நான் வேடன், வேட்டையாடுவது குலத்தொழில். அப்படி இன்றைய தினம் இந்த கானகத்துக்கு வேட்டையாட வந்தேன். ஒரு கொழுத்த பன்றியை பார்த்தேன். வில்லிலே நான் பூட்டி அம்பை வைத்து அடித்தேன். அந்த அம்பு அந்த பன்றியை பார்த்து தைத்தது. அந்த பன்றி இங்கே ஓடி வந்தது. இந்த பக்கம் போச்சா இல்லையா? நீங்கள் சத்தியவர்தன் என்று எனக்கு தெரியும், நீங்கள் உண்மையை பேசுவேன் எனக்கு தெரியும். அந்த பன்றி இங்கே வந்ததா சொல்லுங்கள். பேசியாக வேண்டும். சத்தியவர்தன் பேசியாக வேண்டும்.
என்ன பேசுவது இப்பொழுது? அம்பாள் பேச போறான். அவனுக்காக அம்பாள் பேச போறா. இப்போ எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று அம்பாள் சொல்லியிருக்கிறார். நரோ முச்சேத்த சங்கட, என்னை அந்த நேரத்திலே நினைத்தாலே போதும். கூப்பிட அம்மான்னு சொல்லக்கூட வேண்டாமா? என்னை நினைத்தாலே போதும், நான் வந்து விடுவேன் என்று அம்பிகை சொல்லி இருக்கிறார். லலிதா சஹஸ்ரநாமத்தோட முதல் நாமாவே ஸ்ரீ மாத்ரே நமஹான்னு. அம்மா அம்மான்னு சொன்ன பிறகு தன்னுடைய குழந்தையை கைவிட்டு விடவே மாட்டாள் அவள். சத்தியவர்தன் பேசியாக வேண்டும். வேடனும் போகிறதா இல்ல. மறுபடி கேட்ட, ஐயா நான் வேடன், வேட்டையாடுவது குலத்தொழில். அப்படி இன்றைய தினம் இந்த கானகத்துக்கு வேட்டையாட வந்தேன். ஒரு கொழுத்த பன்றியை பார்த்தேன். வில்லிலே நான் பூட்டினேன். அம்பு எய்து குறிப்பார்த்த அந்த பன்றியை நோக்கி அந்த அம்பை எய்தேன். அந்த அம்பும் வேகமாக சென்று அந்த பன்றியை தைத்தது. அடிபற்ற பன்றி இந்த பக்கமாக ஓடி வந்தது. நீங்கள் சத்தியம் பேசுபவர்கள் என்று ஊரார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனாலே உங்களுக்கு சத்திய விரதன் என்று பெயர் என்று சொல்லுவார்கள். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், அந்த பன்றி இங்கே வந்ததா இல்லையா? பேசியாக வேண்டும். சத்தியவிரதன் பேசியாக வேண்டும். என்ன செய்வது? இருதலை கொள்ளி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சத்தியவிரதன் தடுவிக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பன்றி அடிபட்டு வந்த அந்த பன்றி ஓடி வரும்போது ஒரு முனகிண்டே வந்தது இல்லையா? வலி இல்லை, ஐ ஐன்னு ஒரு சத்தம் கேட்டு சொல்லி வந்து அப்படியே போயிட்டு பின்னாடி. அவனுக்கு அந்த சத்தம் ஞாபகத்துக்கு வருது. கண்ணை மூடி ஐ ஐ ஐ அந்த வலி, அந்த பன்றி வலியிலே அந்த உரிமைய சத்தத்தை அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தான். மறுபடியும் இவன் கேட்கிறான், ஐயா நான் வேடன், வேட்டையாடுவது எனக்கு குலத்தொழில். அப்படி இந்த கானகத்துக்கு வந்தேன். ஒரு கொடுத்த பன்றியை பார்த்தேன், குறிப்பாக அம்பு எய்தேன். அதை பார்த்து அந்த பன்றி இந்த இடத்துக்கு வந்ததா? எங்கே சென்றது என்று சொல்லுங்கள். இவனுக்கு என்ன சொல்ல தெரியல. ஐயோ சொல்லிடுறான். இது அம்பிகையின் பீஜ மந்திரமாக இந்த சப்தம் அம்பிகையின் காதிலே விழுந்தது. ஆஹா, என்னுடைய பீஜ மந்திரம் ஐம் என்ற பீஜ மந்திரத்தை தவறாக என்னுடைய பக்தன் எங்கேயோ பிரச்சனைகள் இருக்கிறான், துன்பத்திலே இருக்கிறான், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அங்கிருந்தே ஞான ஒளி அனுப்பித்தாளாம். எப்படி கவி காளிதாசனுக்கு அம்பிகை நாக்கிலே ஓம் என்ற பீஜ மந்திரத்தை எழுதினோன்னு சாமலா தண்டகம் பாடினானா. மாணிக்க வீணாம் உபலாலயந்தேம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீல துஜுகோமலாங்கி மாத்தக்க கன்யா மனசா ஸ்மராமி சதுர்புஜே சந்திர கலாவதம்சே குசோன்னதே குங்குமராக சோனே புன்றே கிருபாசாங்குத புஷ்பபாணஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாத்திருக சர்வமந்திராத்மிகே சர்வதந்திராத்மிகே சர்வயந்திராத்மிகே சர்வசக்தியாத்மிகே சர்வநாதாத்மிகே சர்வபீஜாத்மிகே சர்வயோகாத்மிகே சர்வவர்ணாத்மிகே சர்வசர்வாத்மிகே ஹே ஜெகன் மாத்திருக்கே பாகிமாம் 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 தேவி துப்பியம் நமோ தேவி துப்பியம் நமோ தேவி துப்பியம் நமோ நமஹான்னு சாமலா தண்டகம் பாடினான. எப்படி காளி தேவி அவன் நாக்கிலே ஓம் என்ற பீஜ மந்திரத்தை எழுதினோடனே காளிதாசன் கவி புனைந்தான் சாமலா தண்டகம் என்று. அப்படி இந்த சத்தியவிரதன் உண்மை பேசணும். பன்றி வந்ததுன்னு சொன்னா அந்த உயிர் கொலை பாவம் இவனை சேரும். வரலன்னு சொன்னா பொய் சொன்ன அந்த விரத பங்கம் ஏற்பட்டு விடும். அந்த அந்த அம்பிகையின் பீஜ மந்திரம் அந்த பன்றி அந்த வலியிலே சொன்ன ஐங்கிற அந்த சத்தத்தை சொல்லிக் கொண்டிருந்த போது ஐம் என்கிற பீஜ மந்திரத்தை தன்னுடைய பக்தன் யாரோ சொல்கிறான் என்று அம்பிகை காதிலே அந்த விழுந்தது. அங்கிருந்து ஞான ஒளி அனுப்பலாம். உடனே அவன் பேசினானா, ஐயா வேடனே என்ன கேட்கிறீர்? கண்டவர் விண்டிலர், பார்த்தவன் சொல்வதில்லை, சொன்னவன் பார்க்கல, என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டான். இவன் பார்த்தா ஆஹா என்னமோ ஒரு ஞானம் சொல்ல, அவனு திரும்பி போயிட்டான்.
பன்றியும் காப்பாற்றப்பட்டது, சத்தியமும் பேசிவிட்டான், இவனும் நகர்ந்து போய்விட்டான். அப்படி சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு. அம்மா இல்லையா, அம்மான்னு சொன்ன உடனே போருமா, ஓடி வந்துருவா. எப்படி வராளாம்? நமக்கெல்லாம் நாராயணியம்னு ஒரு புத்தகம் இருக்கிறது தெரியும். அதை எழுதியவர் பேரு நாராயண பட்டத்திரின்னு. அந்த நாராயண பட்டத்திரி அம்பிகையின் திருப்பாதங்களை பாடியிருக்கிறார். 70 பாடல்கள்ல அம்பிகையின் திருப்பாதங்களை பத்தி பாடியிருக்கிறார். அப்படி அந்த அம்பிகையின் திருப்பாதங்களை பாடிய போது ஒரு பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். அம்பிகையின் திருப்பாதம் சிவந்து இருக்கான். அம்மா, உன் பாதங்கள் ஏன் சிவந்திருக்கு தெரியுமா? பார்க்கிறான், ஏன் சிவந்திருக்குன்னு பார்க்கிறார். அம்பிகையின் திருப்பாதங்கள் சிவந்து இருக்கும். தாமரை போற அந்த பாதங்கள் செவ்வந்த பாதங்களாக இருக்கும். செம்பஞ்ச குழம்பு தடவிய பாதங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி அம்பிகையின் பாதம் அவ்வளவு சிறந்த சிவப்பாக இருக்கிற பாதங்கள். பார்க்கிறார், அம்மா உன் பாதங்கள் சிவந்திருக்கு. ஏன் சிவந்திருக்கு தெரியுமா? பார்க்கிறார். ஓ, ஏன் உன் பாதங்கள் சிவந்திருக்கு தெரியுமா? மகிஷாசுரன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான். அவனோடு நீ போரிட்டு அவன் தலையை கொய்து அவன் தலை மேலே ஏறி நின்று மர்தனம் ஆடினாய். மகிஷாசுர மர்தனின்னு அதனால உனக்கு பேரும் உண்டு. அந்த மர்தனம் ஆடும்போது அந்த மகிஷனின் தலையிலே கொய்திருக்கிறாய் அல்லவா, அதிலே இருந்த இரத்த திவலைகள் உன் பாதத்திலே பட்டு உன் பாதம் சிவந்து விட்டது போல இருக்கிறது. சம்மதம் இல்லை. இல்ல இல்ல இல்ல. அம்பாள் தரிசனம் கொடுக்கிறார். சர்வாலங்கார பூஷிதியாக தலை முதல் பாதம் வரையும், பாதம் முதல் தலை வரையும் அம்பாளை தரிசனம் செய்கிறாள். அம்பாள் காட்சி கொடுக்கிறார். அவருக்கு பார்க்கிறார். ஆஹா, அம்மா சகல சர்வாலங்கார பூஷிதியாக இருக்கிறாய் இல்லவா, நகைகள்லாம் போட்டிருக்க, அதனால அந்த கனம் தாங்காமல் உன் பாதம் சிவந்து போயிட்டு அப்படின்னு பார்த்தான். இல்ல 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 இல்ல, அதுவும் அவ சம்மதம் இல்லை. அப்பதான் சொல்ற, அம்மா உன் பாதம் ஏன் சிவந்திருக்கிறது தெரியுமா? உன் பக்தன், உன் குழந்தை அம்மான்னு கூப்பிட்ட உடனே நீ ஓடி வந்த, கை தூக்கி அவனை காப்பாற்றுவதற்கு ஓடி வருவது. எப்படி ஓடி வந்த தெரியுமா? அந்த வர்ற வழியில கல் இருக்குன்னு பார்க்கல, முள்ளு இருக்குன்னு பார்க்கல, கண்ணாடி துகள் இருக்குன்னு பார்க்கல, எதுவும் பார்க்காம அம்மானு உன் குழந்தை அழைத்த உடனே காப்பாற்ற ஓடி வந்தாய் அல்லவா. அப்பொழுது அந்த கல்லு குத்தி, அந்த முள்ளு குத்தி, அந்த கண்ணாடி துகள் குத்தி, அந்த ரத்தத்தினாலே உன் பாதம் சிவந்து இருக்கிறதுன்னு பாடினாராம். அப்படி அம்மானு அழைத்த உடனே உடனடியாக ஓடி வந்து நமக்கு அருள் தரக்கூடிய ஒரு மகா சக்தி அம்பிகை என்று சொல்லலாம். அதான் சக்தி வழிபாடு. அந்த அம்பிகையை தோத்திரம் செய்பவர்களுக்கு எந்த நேரத்திலும் அம்பிகை கைவிடுவதில்லை என்பதுதான் சத்திய வாக்கு. மகான்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் நமக்கெல்லாம். தொடர்ந்து நாம் அம்பிகையை உபாசித்தோம் என்றால் நமது வாழ்க்கையிலே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். எந்த நேரத்திலும் தவறாக ஒரு வார்த்தை சொன்னாலும், அபிராமிப்பட்டர் நமக்கெல்லாம் கதை தெரியும். அவர் அம்பிகை வழிபாடு உள்ளவர். அந்த அம்பிகை வழிபாடை அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டு மன்னன் அந்த திருக்கடையூர் என்று சொல்கிற அந்த கஷேத்திரத்துக்கு வந்தான். இவர் கண்ணு மூடி தியானத்தில் இருந்தார். அன்றைய தினம் தை அமாவாசை. மன்னன் வந்ததை கவனிக்கவில்லை, இல்லை தியானத்திலே இருக்கிறார், எழுந்திருத்து மரியாதை கொடுக்கவில்லை. மன்னனுக்கு கோபம் வந்து விடுகிறது. யார் இவர் என்று கேட்கிறார். அப்ப அங்க இருக்கிறவர்கள் அவரை பத்தி சொல்கிறார், இவர் ஒரு பித்தன், ஏதோ ஒரு தேவதையை உபாசனை செய்து பைத்தியம் பிடித்து விட்டது, பித்தன் போல இருப்பார் என்று சொல்கிறார். அப்பொழுது மன்னன் அவரிடம் போய், நான் மன்னன் சரபோஜி வந்திருக்கிறேன்,
ஓகே, ரொம்ப சரி அப்படின்ட்டார் அவர். அவர் தான் தியானத்தில் இருக்கார். அம்பாளை திருமுகத்தை தரிசனம் மறுபடி கேட்கிறார், நான் மன்னன் சரபோஜி வந்திருக்கிறேன், சரி அதற்கு என்ன என்று என்ன திதி என்று கேட்கிறார். அவர் சொன்னார், இன்று பௌர்ணமி என்று சொல்லிவிடுகிறார். அன்னைக்கு அமாவாசை, மன்னனுக்கு தெரியும் அது அமாவாசை என்று. என்ன சொல்கிறீர்கள்? இன்று பௌர்ணமியா? ஆமாம், என்று பௌர்ணமி தான். அப்படி என்றால் இரவு சந்திரன் வருமா? வரும். அம்பிகை வர வைத்தார். நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம். சமீப காலத்தில் நடந்தது, ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. கண்டிப்பாக வருமா? சந்திரன் வருமா? வானத்திலே அந்த நிலா வருமா? வரும். வரவில்லை என்று அவன் தலையை வெட்டி விடுவேன். சரி அப்படின்னு அப்புறம் கண் விழித்து, அவர் தியானத்தில் இருந்தார். கண் விழித்து பார்த்தோன்னு இந்த மாதிரி சொல்லிட்டோமேன்னு வருத்தப்பட்டு அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்கிறார். அம்பாளுக்கு ஸ்தோத்திர பிரியன்னு ஒரு பேர் உண்டு. அம்பாளை ஸ்தோத்திரம் செய்தால் உடனடியாக இறங்கி வருவார். அபிராமி அந்த அதின்னு பாடினார். அந்த பாடல் பாடிக்கொண்டு இருக்கும்போது அம்பாள் தன்னுடைய இடது காதிலே இருக்கிற அந்த தாடங்கத்தை எடுத்து வானிலே விட்டாராம். அது வானத்திலே நிலவாக ஒளிர்ந்தது. தாடங்கம், அம்பாளுடைய தாடங்கம். இடது காது சந்திரன், வலது காது தாடங்கம் சூரியன் என்று சொல்வார்கள். இப்ப கூட திருவானைக்காவில் தாடங்க பிரதிஷ்டை காஞ்சி சங்கராச்சாரியார் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். இந்த தாடங்க பிரதிஷ்டைன்னு அம்பிகையின் இரு காதுகளிலும் தாடங்கம். ஒரு காதிலே, வலது காதிலே சூரியனும் இடது காதிலே சந்திரனுமாக இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி இடது காதிலே இருந்த தாடங்கத்தை எடுத்து வானத்திலே விட்டாராம். அது வானத்திலே நிலவாக ஒளிர்ந்தது என்ற ஒரு கதை நமக்கு சமீப காலத்தில், புராண காலத்தில் இருந்த கதையெல்லாம் நம்ம பார்த்து இருக்கிறோம். சமீப காலத்தில் அந்த அபிராமி பட்டர் அவர் ஒரு நாள் காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்டாராம். தனியா போகணும்னு ஆசைப்பட்ட. அந்த காலத்தில் இந்த இன்றைய காலத்தை போல போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலம். அப்படி போகும்பொழுது எப்படி நீங்க தனியா போவீங்கன்னு அவருடைய வீட்டில் கேட்டிருக்கிறார்கள். அப்ப அவர் சொன்னார், அபிராமி பட்டார், கவலைப்படாதே, என்னுடைய பாலை, என்னுடைய குழந்தை, நான் உபாசிக்கிற அந்த பாலா திருப்பூர் சுந்தரி என்னை காப்பாற்றுவாள் சொல்லிட்டு போறார். ஒரு 2-3 மைல் நடந்து போயிருப்பார். நடந்து தான் போனோம். அன்றைய காலத்துல காசிக்கு நடந்து தான் போனோம். போன உடனே அப்பா அப்பான்னு ஒரு சத்தம் கேட்கிறது. பார்த்தா அவருடைய குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர் பெண் குழந்தை, அவருடைய பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர் பாலைன்னு பேர், பாலான்னு பேர். நானும் வரேன்ப்பா. உன்னை யார் அனுப்பிச்சது? இல்லப்பா, நான் உங்களோட துணையா வரேன்னு போயிட்டு காசிக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வராங்க. எந்த இடத்திலே அந்த பாலை, அவர் குழந்தை அவரை பார்த்ததோ அந்த இடத்துல வந்தோடனே நம்ம முன்னாடி ஓடி போய் சொல்றேன், நீங்க பின்னாடி வாங்கன்னு சொல்லி ஓடி போய் இவர் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போன உடனே இந்த குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய மனைவி மற்றவர்களை பார்த்து கோபித்துக் கொள்கிறார். நான் தான் தனியா போறேன்னு சொன்னேன்ல, நம்மளோட 8 வயசு அந்த குழந்தைய ஏன் அனுப்பிச்சிங்கன்னு கேட்டார். அப்ப அவங்க கேட்டாங்களா, யார் அனுப்பிச்சா? யாருமே அனுப்பலையே உங்ககிட்ட. இல்ல, எனக்கு துணையா நம்ம குழந்தை வந்தாளே. இல்லை. அப்ப அந்த குழந்தை, அப்பா நான் வரவே இல்லை, நான் அப்பயில இங்க தான் இருக்கேன். இப்போதான் தெரியுது நமக்கு யார் வந்தது. அந்த பாலையே, அந்த அம்பிகையே அவருக்கு துணையாக போய் வந்தது. இது சமீப காலத்திலே நமக்கு தெரிந்த ஒரு அம்பிகை நடத்திய ஒரு திருவிளையாடல். இன்னும் சமீப காலத்துக்கு வருவோம். ஸ்ரீவித்யா உபாசனை என்ற ஒரு உபாசனை உண்டு. அந்த உபாசனையிலே கை சிறந்தவராக நெடுமெண்டி சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். இது சென்னையில தான். அவர் ஒருத்தருக்கு அந்த பூஜை முறைகளை, நவாவரண பூஜை முறைகள் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அன்றைய தினம் இவர் என்ன வேலை ஏதோ தெரியல, ஏதோ முக்கியமான இதுல உடம்பு சரியில்லையா தெரியல, கொஞ்சம் அசந்து விட்டார். அங்கே நான் செய்து தருகிறேன் என்று யார் வீட்டுக்கோ பூஜை நடத்தி தருகிறேன், சொல்லி தருகிறேன் சொன்னாரு. அவர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார்.
வரல, நேரம் போய்கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு பெண்மணி வருகிறார். இவர் அனுப்பிச்சார், உங்களுக்கு அந்த பூஜையை சொல்லி தரணும்னு, எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் பூஜை சொல்லி தருகிறேன்னு சொன்னார். எல்லாம் நடந்து முடிஞ்ச, பூஜை முடிஞ்சு, சுவாசனை பூஜை முடிஞ்சது, அம்பிகை பூஜை எல்லாம் முடிஞ்சு, சாப்பாடு ஆச்சு, எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் தாம்பூலம் போட்டுட்டு, சரி நான் கிளம்புறேன், அவர்கிட்ட சொல்லிடுங்க, நீங்க அனுப்பிச்சவர் அந்த பெண்மணி வந்தாங்க, சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போயிடுறாங்க. இது சமீப காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள இவர் வரார். வந்துட்டு, மன்னிக்கணும், ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்குன்னு, பூஜை ஆரம்பிக்கலாமான்னு கேட்டார். அப்போ சொன்னாங்க, இல்ல நீங்க அனுப்பிச்ச ஒருத்தர் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களே, நீங்க தான் அனுப்பிச்சதுனாங்க. அப்படியா, ஒண்ணுமே தெரியலையே. அப்பதான் இவருக்கு தெரிந்தது, அந்த அம்பிகையே நேரில் சென்று இவருக்கு பூஜை கற்றுக் கொடுத்தார் என்று. இந்த தகவல் அந்த சிதானந்தநாதர் என்று சொல்லப்படுகிற அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. ஸ்ரீவித்யா உபாசனை இன்றைய தினம் உலகம் முழுவதும், குறிப்பாக தென்னிந்தியாவிலே அந்த ஸ்ரீவித்யா உபாசனை என்ற அந்த அம்பாள் வழிபாடை பிரபலப்படுத்தியவர் முக்கியஸ்தர் அந்த சிதானந்தநாதர் என்று சொல்கிற சுப்பிரமணிய ஐயர் என்று. அந்த அபிராமி பட்டரின் மறு உருவம் என்று சொன்னால் அவர் மிருகாகாது. அவருக்கும் சுப்பிரமணிய ஐயர் தான் பேரு, அபிராமி பட்டருக்குமே. இவருக்கும் அதே சுப்பிரமணிய ஐயர் தான் பேரு. அவருக்கும் தெலுங்கு தாய்மொழி என்று சொல்லுவார்கள், இவருக்கும் தெலுங்கு தான் தாய்மொழி. அந்த அபிராமி பட்டரே மறு உருவம் எடுத்து இங்கே வந்து, அங்கே அபிராமி பட்டருக்கு அம்பாள் பாலையாக உதவி செய்தால், இங்கே சுவாசினியாக உதவி செய்திருக்கிறார். இந்த அம்பிகையை முழுமையாக, அம்பாள் என்ற சக்தியை முழுமையாக வழிபடுபவர்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் கண்டிப்பாக அம்பாள் கைவிட மாட்டாள் என்கிற ஒரு முக்கியமான தத்துவம் புராண காலத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். நேற்று நடந்த நிகழ்ச்சியை கேட்கிறோம். என்று அம்பாள் என்றும் என்றும் நம்பியவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாள். கண்டிப்பாக அம்மா என்று அழைத்தவுடனே போரும், நிச்சயம் வருவாள், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டும் என்கிற அந்த ஒரு கருத்தை கண்டிப்பாக நம்மளை கைதூக்கி விடுவாள் எந்த நிலையிலும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நமக்கு தேவை முழுமையான பக்தி, முழுமையான நம்பிக்கை. இதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாறு. போய் அந்த சிறுவன் பவதி பிக்ஷாந்தேகின்னு அந்த வீட்டில் யாசிக்க போய் நின்றுட்டார். அப்படி அந்த பவதி பிக்ஷாந்தேகின்னு போய் அந்த வீட்டில் போய் யாசிக்க நின்று விட்டார். ஏழ்மை நிறைந்த அந்தனர் வீடு அது. வீட்டிலே எதுவுமே இல்லை. வாசல்ல வந்திருப்பதோ பால்மணம் மாறா வச்சிலம் பாலகன்னு சொல்லலாம். அந்த வேதம் படித்து, அந்த காயத்ரி மந்திர உபாசித்து, அந்த பிரம்ம தேஜஸோடு நிற்கிற ஒரு அந்தாட சிறுவன் வாசலிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். பவதி பிக்ஷாந்தேகி என்று கேட்டிருக்கிறார். என்ன செய்வது என்று இந்த அம்மாவுக்கு தெரியவில்லை. வீட்டுக்குள்ள போறாங்க, ஏதாவது கிடைக்குமா, அரிசி கிடைக்குமான்னு பாக்குறாங்க. வறுமை, அந்த வீட்டிலே வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. வாசல்ல வந்து பார்க்கிறாங்க. அந்த அந்த சிறுவனை பார்த்தா, அடாடா ஏதாவது பண்ணணும், திருப்பி வீட்டுக்குள்ள போறாங்க. ஒவ்வொரு பானையா தேடி பார்க்கறாங்க, எங்கேயாவது ஏதாவது கிடைத்து விடுமா, கொஞ்சமான அரிசி கிடைக்குமா, கொண்டு வந்து போட்டுடலாமேன்னு ஒவ்வொரு பானையா தேடுறாங்க. எங்க எந்த பானையிலையும் எதுவுமே. ஒவ்வொரு பானையா தேடி வரும்போது ஒரு பானையில மட்டும் கொஞ்சோண்டு காய்ந்து போன ஒரு நெல்லிக்கனி இருந்துதான். அந்த நெல்லிக்கனி அப்படியே எடுத்தா, அப்படியே கூனி குறுகி, லஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, அடாடா இதையா கொடுக்கிறது, அப்படியே கூனி குறுகி அப்படியே தவிக்கிறா. வந்திருக்க பிச்சை போடாம அனுப்பக்கூடாது, பிச்சை போட ஒண்ணுமே இல்லை, பிச்சை போட்டா நல்லபடியா போடணும். இந்த மாதிரி காய்ந்து போன ஒரு நெல்லிக்கனியா போடுவது அதுவும் கூடாது, கொடுக்காமலும் போகக்கூடாது. என்ன செய்வ தெரியல, தவிக்கிறா. அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு கூனி குறுகி கொண்டு போய் அந்த அந்தன சிறுவன் அந்த கையிலே ஏந்திருக்கிற அந்த பாத்திரத்திலே போட்டாளாம். அவர் பார்த்தார், அடாடா அம்மா
எவ்வளவு வறுமையிலையும் பவதி பிக்ஷாந்தேகி என்று வந்து கேட்ட ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா அம்மா? அம்மா, அவளுக்கு நீங்க அந்த அந்த குடும்பத்துக்கு நீ ஏதாவது செய்தாக வேண்டும் என்று பாடினாராம். கனகதாரா ஸ்தோத்திரம் என்று பொன்மழைன்னு சொல்லுவாங்க. அவர் பாடி முடித்த உடனே அம்பாள் பொன்ன தங்க நெல்லிக்கனிகளாக அந்த வீட்டில் நிரப்பினாலாம். அப்படி அம்பாளை நினைத்த மாத்திரத்திலே, அம்பிகையை நினைத்த மாத்திரத்திலே, அம்பிகை அம்மான்னு சொல்ல வேண்டாமா? ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஸ்ரீ மகாராஜ்யே நமஹ, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரே நமஹான்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னாலும் அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு ஒரு நாமா வருது. அதுல கேட்கவே வேண்டாமா. வியாஜம்னா ரிக்வஸ்ட், அவ்வியாஜம்னா வியாஜமே. எதுவுமே நம்ம கேட்காமல் நமக்கு என்ன, எப்படி குழந்தை அழுதுதுன்னா அம்மாக்கு தெரியும் அது எதுக்காக அழுதுன்னு. அப்படி அவ்வியாஜ கருணாமூர்த்தியாக அந்த அம்பிகை உடனடியாக ஓடி வந்து நமக்கெல்லாம் அந்த அருள் புரிவார் என்ப தத்துவம் தான் சக்தி வழிபாடு. நம்மளாம் முழுமையாக நம்பிக்கையுடன் அந்த அம்பிகையை வழிபட்டோம் என்றால், அதுதான் அம்பாள் சொன்னால், நிழல் போல நான் இருக்கிறேன், உங்களுடன் நிழல் போல நான் இருக்கிறேன் என்று சொன்னால், அப்படி அந்த அம்பிகையை நாமும் நம்பிக்கையுடன் வழிபடுவோம். கண்டிப்பாக இன்றும் அதிசயங்களை அம்பிகை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள். அப்படி ஒரு அம்பிகையை நிகழ்த்திய அதிசய செய்தி தான் அந்த அபிராமி பட்டரும் இந்த இன்னொரு சுப்பிரமணியர் சொன்னேன். இது ரெண்டுமே அம்பாள் சொன்ன ஒரு தகவல் தான், அதிசயங்கள் நிகழ்த்திய ஒரு தகவல் தான் அது. அப்படியாக அம்பாள் மனப்பூர்வமாக அம்பிகையை நாம் பிரார்த்தனை செய்தோம் என்றால், மனப்பூர்வமாக நம்பிக்கையுடன் நம்ம அம்பிகையை தியானம் செய்தோம் என்றால், மனப்பூர்வமாக நம்பிக்கையுடன் நம் அம்பிகையை தோத்திரம் செய்தோம். நமக்கெல்லாம் ஆசை இருக்கு, ஆசைகளை சொல்லவே முடியாது. நம்மளுடைய ஆசைகளை நிராசையாகாமல், நியாயமான ஆசைகளை நிராசையாகாமல் நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கு அம்பாள் நிச்சயம் செவிசாய்ப்பாள். கண்டிப்பாக அது நடக்கும். பிரார்த்தனை, நம்பிக்கை தான் நமக்கு தேவை. அம்பாளின் திருப்பாத கமலத்திலே சிவந்த அம்பாளுடைய சௌந்தரலகிரியில அம்பாளுக்கு வரமுத்திரை அபய முத்திரை கிடையாதான். ஏன் கிடையாதுன்னு ஆதிசங்கர் சொல்றார். உன்னுடைய திருப்பாதங்களே மக்களுக்கு அபயம் தருகிறது, வரம் தருகிறது. ஆனால் உன் திருப்பாதங்கள், உன் சிவந்த திருப்பாதங்கள் தான் வரம முத்திரை அபய முத்திரையாக இருக்கிறது. ஆகவே நாமும் அம்பிகையின் திருப்பாதங்களிலே சிறந்தாழ்த்தி வணங்குவோம். நாமும் அம்பிகையின் திருப்பாதங்களிலே பணிந்து பிரார்த்தனை செய்வோம். நாமும் அம்பிகை திருப்பாதங்களை இறுக பற்றி கொள்வோம். நம்மளுடைய இந்த பிறவி பெருங்கலிலிருந்து அம்பாள் கை தூக்கி விடுவாள். நம்மளுடைய இகபர வாழ்க்கையிலும் நமக்கான தேவைகளை அம்பாள் நிச்சயம் நிறைவேற்றி தருவாள். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்வோம். அம்பாள் எந்த நேரத்திலும் நம்மளை கைவிட மாட்டாள். இங்கே இந்த சாந்த ஸ்வரூபிணி வேம்புலி அம்மன் ஆலயத்திலே இரும்புலியூர்ல எழுதியிருக்கிற அந்த வேம்புலி அம்மன் சுயம்பு லிங்கமூர்த்தி என்று ஆலய அர்ச்சகர் சொன்னார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வேம்புலி அம்மன் ஆலயத்திலே இன்னைக்கு அருமையான நாள், கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமின்னு சொல்லுவாங்க. அம்பிகையே என்ன பண்றா, ஒரு தன் பக்தனுக்காக சண்டை போட போறா, பொண்ணு கேட்க போற அம்பிகையே ஒரு இடத்துல தேவி பாகவதத்தில் வருது. தன்னுடைய பக்தன் வேள்மையில் இருக்கான், நாடிழந்து எங்கேயோ ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது அந்த கிளீம் என்கிற அந்த மந்திரத்தை மட்டும் வச்சு அம்பாள் தரிசனம் கொடுத்து, உனக்கு கவலைப்படாதே, எல்லா வாழ்க்கையை நீ இழந்த நாடு பெறுவாயின்னு சொல்லிட்டு போறா. அப்படி போகும்போது அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு யாருமே இல்லை அவனுக்கு. அப்படி திருமணம் செய்து வைக்கிறதுக்காக அம்பிகை என்ன பண்ணால், அந்த கோசல நாட்டு மன்னனுடைய மகள் சசிகலான்னு பேரு, அவள் கனவுல போய் இந்த மாதிரி சுதர்சனன் அவனுக்கு பேரு, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு அம்பிகையே அவனுக்கு பொண்ணு பார்த்த நிகழ்ச்சி தேவி பாகவதத்திற்கு. அப்படி அம்பிகை நமக்கெல்லாம் கண்டிப்பாக வருவாள், நமக்கெல்லாம் கண்டிப்பாக அருள் தருவாள், நமக்கெல்லாம் கண்டிப்பாக வரம் தருவாள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அம்பிகையின் திருப்பாதங்களிலே முழுமையாக பக்தி செலுத்துவது, அம்பிகையின் திருப்பாதங்களே சிரம்தாழ்த்தி பணிந்து, அம்மா எனக்கு தேவையானவைகளை நீ கொடு, என்னை காப்பாற்று அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்தோம் என்றால்
கண்டிப்பாக அம்பாள் நம்மளை எல்லாம் கைவிட மாட்டாள். அதுதான் அம்பாள் சொல்கிறாள், சாயா ரூபேன, நிழல் போல. நம்ம பக்கத்திலேயே தானே இருக்கேன், எங்கேயுமே நான் உங்களை விட்டு போலியே. பகல்ல இருக்க, இரவுல நிழல் எங்க இருக்கு உனக்கு தெரியல. எல்லா நேரத்திலையும் நிழல் போல இருக்கிறேன்னா எந்த நேரத்திலும் என் பக்கத்திலே இருக்கிறா. நம்ம எல்லாரும் பக்கத்திலே அவ இருக்கா, எங்கேயுமே அவ போயிடல. நமக்கு தேவை பக்தி, அவனுடைய திருப்பாதங்களிலே சிறந்தாக்கி பணிந்து பிரார்த்தனை செய்வது என்கிற இந்த சங்கதியை இந்த கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாளா. கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமி, சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த நாட்கள்லாம் அம்பிகைக்கு ரொம்ப உகந்த நாள் சொல்லுவாங்க. அப்படி இந்த கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமி இன்னைக்கு 9வது நாள். இந்த வேம்புலி அம்மன் வருஷாபிஷேக நிகழ்ச்சியில் இன்றைக்கு 9வது நாள். நவராத்திரி 9 நாள். அந்த 9வது நாள் மகாநவமின்னு சொல்லுவாங்க. சாரதா நவராத்திரி, புரட்டாசியில் வர நவராத்திரியில் மகா சரஸ்வதி தேவி ஆவிர் பாவம்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த 9வது நாள் அஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி தினம். இன்றைய தினத்திலே இந்த இரும்புலியூர், தாம்பரம் இரும்புலியூரில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்திருக்கிற அந்த லிங்க வடிவிலே எழுந்திருக்கும் வேம்புலி அம்மனின் திருப்பாதங்களை நாம் பணிவோம். இந்த நாளிலே, இந்த சிறப்பான நாளிலே எனக்கு இந்த ஆலயத்திலே அம்பிகையின் பிரபாவங்களை சொற்பொழிவு செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சாந்த ஸ்வரூபிணி வேம்புலி அம்மன் ஆலய நிர்வாகத்தார் அவர்களுக்கும், ஆலய நிர்வாகம் மற்றும் இரும்புலியூர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், ஆலய அர்ச்சகர்கள் அவருக்கும் என்னுடைய சிறந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அம்பாள் இந்த தேவி பாகவதத்தை, அம்பாளின் பிரபாவங்களை கேட்டவர்களுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கும் என்று அந்த வியாச பகவான் சொல்லி இருக்கிறார். அப்படி இந்த தேவி பாகவதத்தின் அம்பிகையின் பிரபாவம் கேட்ட அனைவருக்கும், இங்கே வந்திருந்து கேட்டவர்களுக்கும், இந்த ஒலி வாங்கியின் மூலம், ஒலிபெருக்கியின் மூலம் வெளியிலே போய்கொண்டிருக்கிறது அங்கு கேட்பவர்களுக்கும், யாரெல்லாம் காதிலே விழுகிற அவர்கள் எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களையும் இந்த அம்பிகை தர வேண்டும் என்று, இந்த இரும்புலியூரில் எழுந்திருக்கிற வேம்புலி அம்மன் பிரசாதம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.